Sri Muthukumaran Institute of Technology, Mangadu, Chennai. Admissions open for BE, BTech, MBA, MCA, ME and PhD. Counseling code 1218. கீழடி அருகே கொந்தகை அகழாய்வு தளத்தில் 74 சூது பவள மணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். அகழாய்வு தளத்தில் என்னென்ன பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன, விவரங்கள் என்ன? கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் கீழடி அருகே உள்ள கொந்தகை அகழ்வாய்வு தளத்தில் இதுவரை 2 கட்ட அகழாய்வு பணிகள் நடந்து முடிந்துள்ளன. இந்த அகழாய்வு மூலம் கொந்தகை ஒரு இடுகாட்டு மேடாக தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு கண்டறியப்பட்டது. இங்கு நம் முன்னோர்கள் இறந்த பிறகு முதுமக்கள் தானுவில் வைத்து புதைக்கும் பழக்கம் இருந்து வந்துள்ளது. இதை நிரூபிக்கும் விதமாக இங்கு 100க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாலி. இந்நிலையில் இந்த முதுமக்கள் தாலியினுள் தற்போது முதுமக்கள் தாலி 80வது முதுமக்கள் தாலியை திறந்த பொழுது அதனுள் உள்ள 74 சூது பவள மணிகள் கண்டறிக்கப்பட்டுள்ளன. தற்போது நம் காட்சியில் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த சூது பவள மணிகள் சிவப்பு நிறத்தில் அழகாக காட்சியளிக்கிறது. இதற்கு முன்பு நடத்தப்பட்ட 2 கட்ட அகழாய்விலுமே கொந்தையில இந்த மாதிரி சூதுவள பவள மணிகள் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஆராய்ச்சியாளர்களிடம் மிகுந்த ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து கொந்தையில இங்கு கிடைக்கப்பட்டுள்ள சூது பவள மணிகளை ஆராய்ச்சி செய்யும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதை வைத்து பார்க்கையில இங்க கிடைத்திருக்க சூது பவள மணிகளை இந்த முதுமக்கள் தாலியில கிடைத்துள்ள அந்த சூது பவளை வச்சு பார்க்கையில இதற்கு முன்பு கிடைத்த முதுமக்கள் தாலிக்குள்ள இது மாதிரி கிடைக்கல. சோ அப்ப இதுக்குள்ள கிடைத்திருக்க அந்த சூது பவள மணிகள் பாத்தீங்கன்னா ஒரு செல்வந்தருடைய நம் முன்னோர்கள் ஒரு செல்வந்தரோட முதுமக்கள் தாலியாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக தொல்லியல் துறை வட்டாரங்கள் தெளிவாக சொல்கின்றன. விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. Sri Muthukumaran Institute of Technology, Mangadu, Chennai. Admission enquiry க்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.